எந்த குற்றத்தில் ஈடுபடுபவர்களாக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். திருநெல்வேலியை சேர்ந்தவர் ஜாகிர் ஹுசேன் சென்னையில் எஸ்ஐயாக பணியாற்றி 2009 விருப்ப ஓய்வு பெற்றார். இவர் நேற்று கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து சட்டசபையில் அதிமுக, காங்கிரஸ், விசிக ஆகிய கட்சிகள் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தன. சட்டசபையில் இபிஎஸ் பேசியதாவது: ஜாகிர் ஹுசேன் வழிமறித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். 3 மாதங்களுக்கு முன் உயிருக்கு ஆபத்து என போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்துள்ளார். முறையாக விசாரணை நடத்தப்படவில்லை. ஜாகிர் ஹுசேன் புகார் அளித்த போதே விசாரணை செய்திருந்தால் கொலை நடந்திருக்காது. குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். புகார் மீது நடவடிக்கை எடுக்காத போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு இபிஎஸ் பேசினார். விதி 55 கீழ் திருநெல்வேலி முன்னாள் எஸ்ஐ கொலை வழக்கு தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட பலர் உரையாற்றி இருக்கிறார்கள். முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவரது மனைவி அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடைபெறுகிறது. கொலை வழக்கு தொடர்பாக 2 பேர் சரணடைந்த நிலையில் மற்ற எதிரிகளை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். கொலையுண்ட ஜாகிர் ஹுசேன் முன்பு சமூக வலைதளத்தில் குறியிட்டுள்ள வீடியோ மக்களின் விசாரணை நடந்து வருகிறது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ஜாகிர் ஹுசேனுக்கும் அருகே வசித்து வந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கும் நிலம் தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்த கொலை வழக்கில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் அவர்களுக்கு பின்னையில் இருந்த அனைவரையும் பாரபட்சமின்றி நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டத்தை யாரும் தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள இந்த அரசு அனுமதிக்காது. இந்த கொலை வழக்கில் மட்டுமின்றி எந்த குற்றத்தில் ஈடுபடுபவர்களாக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார்.